பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே ஒரு மிஸ்டீரியஸான டாபிக் எது அப்படின்னா இங்கிலீஷ் தான். நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது குவான்ஸ் அண்ட் ரீசனிங் அட்டன் பண்ணும்போதே தெரிஞ்சது நமக்கு வந்து இதுல வந்து பெருசா ஸ்கோர் வராதுன்னு சொல்லிட்டு. பட் இங்கிலீஷ்ல நல்லாவே தெரிஞ்சது அரௌண்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி டெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கோர் பார்க்கும்போது அவுட் ஆஃப் அந்த 25ல 7.5 மார்க்ஸ் தான் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். வாட் அந்த மாதிரி தான் வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. But that's how the English section will be for bank exam aspirants. English language plays a vital role in clearing bank examination, whether it's a clerical level examination or PO level examination. வெறும் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் படிச்சுட்டு இங்கிலீஷ் வந்து அப்படி இப்படின்னு ஃப்ளூக்ல அடிச்சுட்டா ஸ்கோர் வந்துடும் நினைச்சீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், ப்ரிலிமினரி லெவல் கூட நம்மளால கிளியர் பண்ண முடியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வீக்கா இருந்த இங்கிலீஷ் செக்ஷனை எப்படி ஸ்ட்ராங்கா மாத்துறேன்றது தான் நான் சொல்ல போறேன். மேபி அது ஸ்ட்ராங்கஸ்டா மாற்ற முடியுமான்னு தெரியல, but score பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். If someone watching this video who is already good at English, I would recommend you to skip this video because in the video ஒரு ஸ்கிராச் லெவல்ல இருக்கவங்களுக்கும் அண்ட் தென் இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோரே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்களுக்காக தான் எஸ்பெஷலி நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். இந்த குவான்ஸ் ரீசனிங் மாதிரி ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணா சொல்யூஷன் வர மாதிரி இங்கிலீஷ்ல வராது. இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆகுறது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இதுல நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். குறிப்பா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத மாதிரி அட்டன் பண்றது ரொம்பவே முக்கியம். இதுல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கு நம்மளுடைய ரீடிங் எபிலிட்டியை டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் 20 மினிட்ஸ் ஆஃப் டைம்ல நம்ம 30 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்றோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் பேசேஜுமே ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்மளால அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள 30 கொஸ்டின்ஸை நம்மளால ரிவ்யூ பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் ஒரு பேசேஜை ஒரு முறை படிச்சாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், பட் எல்லா கொஸ்டினும் ஒரு 2-3 முறை படிக்கும் போது வித்தின் அந்த 20 மினிட்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரேம்ல நம்மளால 30 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியாது. இந்த ரீடிங் எபிலிட்டியை டெவலப் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணியே ஆகும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணும் போதே சைட்ல வந்து கிராமர் அண்ட் வெக்காபுலரிஸும் டெவலப் பண்ணணும். வெக்காபுலரிஸ் எப்படி டெவலப் பண்ணலான்றதை இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பார்க்க போறோம். பட் கிராமர் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், மேல வந்து லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. கிராமர்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங் த எரர் ஸ்பாட்டிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இந்த ஜம்பிள் சென்டென்ஸ் இதெல்லாமே டெய்லி ஒரு சில செட்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்து இப்போ வெக்காபுலரிஸ் பார்ட்குள்ள வரலாம். ஸோ இந்த டெய்லி இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு புதுசா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு தனி நோட்ல எடுத்து எழுதிட்டே வரணும். அதோட மீனிங்கும் வந்து சைட்ல வந்து நோட் பண்ணிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணாலே போதுமானது. ஸ்டார்டிங்லேயே இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா இது நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஆஃப் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நீங்க ஒரு மாசம் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 250 to 300 வேர்ட்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேசேஜஸ்ல நீங்க ஆல்ரெடி இந்த நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சிருந்த வேர்ட்ஸ் தான் ரிப்பீட்டடா வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வெக்காபுலரி பார்ட்டை இன்னும் எஃபெக்டிவா எடுத்துட்டு போறதுக்கு அலாங் வித் மீனிங் அந்த யூசேஜ் சென்டென்ஸை அந்த வெக்காபுலரி கூட எழுதிக்கோங்க. அதாவது அந்த வெக்காபுலரி வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த வெக்காபுலரி அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால மறக்க முடியாது. அதோடைய மீனிங் என்னன்றதும் உங்களுக்கு வந்து ஆழமா மனசுல பதிஞ்சிடும். இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த வெக்காபுலரியோட சினானிம்ஸ் அண்ட் ஆன்டானிம்ஸ் இதை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் அதோடைய கலெக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கத்துக்கலாம். வெக்காபுலரிஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்ததா ஃப்ரேசஸ். இந்த மோஸ்டா இந்த நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் செஷன்ல வர ஃப்ரேசஸ் தான் வந்து எக்ஸாம்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணும் போதே அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதோடைய யூசேஜ் அதோடைய மீனிங் என்னன்றத நீங்க நோட் பண்ணி வச்சு அதை படிச்சாலே போதுமான ஒரு விஷயம். மோர் ஓவர் இந்த மார்க் டெஸ்ட், இந்த செக்ஷனல் டெஸ்ட் இதெல்லாமே நீங்க அட்டன் பண்ணும்போது ஒரு சில ஃப்ரேசஸ் ஆகும் இல்லையா, அதுவுமே நீங்க நோட் பண்ணி படிச்சாலே போதும். பட் இதுக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரேசஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் ஷெட்யூல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே ட்ரஸ்ட் மீ வித்தின் ஒரு 2 monthsக்குள்ள உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் இங்கிலீஷ்ல இதை பற்றி வந்து இன்னும் அதிகமான டிப்ஸ் வேணும், அதிகமான ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அங்கே வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். Until this is signing off, Moses Prem, Tata bye, take care and love you all.